என் அன்பான உறவுகளே, ஆன்மீகம் என்பது உலகத்தை அறிவதல்ல, உங்களை அறிவது. ஆன்மீகம் என்பது உலகத்தை தேடுவதற்கல்ல, உங்களை தேடுவதற்கு. ஆன்மீகம் என்பது உங்களை அறிந்து இன்புற்று வாழ்வதற்கு தான் ஆன்மீகம். நீங்கள் அமைதியோடு, நிம்மதியோடு, சாந்தத்தோடு, சமாதானத்தோடு வாழ்வதற்கு தான் ஆன்மீகம். நீங்க ஆன்மீகம்னா ஏதோ மாயாஜாலம், மந்திர தந்திரம் அப்படிலாம் கற்பனையா போகக்கூடாது. ஆன்மீகம் என்பது அமைதி பெறுவதுதான். அமைதி பெற்று நாம் யார், நமக்கு எதற்கு இந்த வாழ்க்கை, எதற்கு பிறந்தோம், எதற்கு நாம் வாழ்கிறோம் என்று அறிவதுதான் ஆன்மீகம். நீங்க யாரு, இந்த உடம்பு நீங்களா, இல்ல 5 புலன்கள் நீங்களா, யார் நீங்கள் என்று அறிவதுதான் ஆன்மீகம். சும்மா கற்பனையா நினைத்து கொண்டு இருப்பது ஆன்மீகம் கிடையாது. காலத்தை கழித்து கொண்டு போகலாம், நேரத்தை வீணாக்கி கொண்டு போகலாம். ஆனால் ஆழ்ந்த சாந்தியும், நிலைத்த அமைதியும், நிரந்தரமான நிம்மதியும் பெறவே முடியாது. தன்னை அறிந்தாலே அமைதியும், நிம்மதியும், சாந்தமும், சமாதானமும், மகிழ்ச்சியும் தானாக வரும். தன்னை அறிந்தார்க்கு தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. திருமூலர் சொல்கிறார், தன்னை அறியணும், தன்னை அறிந்து இன்பமா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும், அமைதியா வாழணும், நிம்மதியா வாழணும், பேரின்ப பெருவாழ்வு வாழணும். அதற்கு தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது மனித வாழ்வில் இருந்து பிரிச்சு பார்க்கக்கூடியது அல்ல. இந்த பூமியில் இருந்து வானத்தை பிரிப்பதற்கு சமம். தன்னிலிருந்து ஆன்மீகத்தை பிரிப்பது உடலில் இருந்து உயிரை எடுப்பதற்கு சமம். தன்னிலிருந்து ஆன்மீகத்தை பிரிப்பது. ஆன்மீகம் புனிதமானது, ஆன்மீகம் வாழ்வியலானது.